بسم الله الرحمن الرحيم عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى كلا إنها تذكرة فمن شاء ذكره في صحف مكرمة مرفوعة مطهرة بأيدي سفرة كرام بررة. அத்தியாயம் அபஸ. மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 42. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். முகம் சுளித்தார், மேலும் புறக்கணித்தார். அந்த பார்வை இழந்தவர் அவரிடம் வந்ததற்காக. அவர் சீர்திருந்த கூடும் அல்லது அறிவுரைக்கு செவிசாய்க்க கூடும், அந்த அறிவுரை அவருக்கு பயனளித்திருக்கும் என்பது பற்றி உமக்கு தெரியுமா என்ன? எவன் அலட்சியம் செய்கின்றானோ அவன் பக்கம் நீர் கவனம் செலுத்துகின்றீர். அவன் திருந்தாவிட்டால் அதற்கு நீர் பொறுப்பாளியா என்ன? மேலும் எவர் இறைவனை அஞ்சியவராக உம்மிடம் விரைந்து வருகின்றாரோ அவரை குறித்து நீர் பாராமுகமாக இருந்து விடுகின்றீர். அவ்வாறன்று, நிச்சயமாக இது ஓர் அறிவுரையாகும். எவர் விரும்புகின்றாரோ அவர் அதனை ஏற்றுக்கொள்ளட்டும். இது கண்ணியமிக்க உயர்வான தூய்மையான ஏடுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த ஏடுகள் கண்ணியம் மிகுந்த நல்ல எழுத்தர்களின் கரங்களில் உள்ளன. قُتِلَ الْإِنسَانُ مَا أَكْفَرَهُ مِنْ أَيِّ شَيْءٍ خَلَقَهُ مِنْ نُطْفَةٍ خَلَقَهُ فَقَدَّرَهُ ثُمَّ السَّبِيلَ يَسَّرَهُ ثُمَّ أَمَاتَهُ فَأَقْبَرَهُ ثُمَّ إِذَا شَاءَ أَنشَرَهُ كَلَّا لَمَّا يَقْضِ مَا أَمَرَهُ فَلْيَنظُرِ الْإِنسَانُ إِلَى طَعَامِهِ أَنَّا صَبَبْنَا الْمَاءَ صَبًّا ثُمَّ شَقَقْنَا الْأَرْضَ شَقًّا فَأَنبَتْنَا فِيهَا حَبًّا وَعِنَبًا وَقَضْبًا وَزَيْتُونًا وَنَخْلًا وَحَدَائِقَ غُلْبًا وَفَاكِهَةً وَأَبًّا مَتَاعًا لَكُمْ وَلِأَنْعَامِكُمْ. மனிதன் மீது சாபம் உண்டாகட்டும். அவன் சத்தியத்தை எத்துணை கடுமையாக மறுப்பவனாயிருக்கின்றான். அல்லாஹ் அவனை எதிலிருந்து படைத்திருக்கின்றான்? ஒரு துளி இந்திரியத்திலிருந்துதானே அல்லாஹ் அவனை படைத்தான். பின்னர் அவனுடைய விதியை நிர்ணயித்தான். பிறகு வாழ்வின் பாதையை அவனுக்கு எளிதாக்கினான். பிறகு அவனை மரணமடையச் செய்தான். மேலும்
மண்ணறையில் கொண்டு சேர்த்தான். பிறகு அவன் நாடும்போது அவனை மீண்டும் உயிர் பெற்றெழச் செய்வான். ஒருபோதும் இல்லை, அல்லாஹ் அவன் மீது விதித்திருந்த கடமைகளை அவன் நிறைவேற்றவில்லை. பிறகு மனிதன் தனது உணவின் பக்கம் சற்று நோட்டமிடட்டும். நிச்சயமாக நாம் நீரை நிறைய பொழிந்தோம். பின்னர் வியக்கத்தக்க முறையில் பூமியை பிளந்தோம். பிறகு அதில் தானியங்களையும் திராட்சைகளையும் காய்கறிகளையும் ஆலிவ் மற்றும் பேரீச்சை மரங்களையும் அடர்ந்த தோட்டங்களையும் விதவிதமான கனிகளையும் மற்றும் புற்பூண்டுகளையும் முளைக்கச் செய்தோம். உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் வாழ்வாதார பொருட்களாகும் பொருட்டு. فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ وَأُمِّهِ وَأَبِيهِ وَصَاحِبَتِهِ وَبَنِيهِ لِكُلِّ امْرِئٍ مِّنْهُمْ يَوْمَئِذٍ شَأْنٌ يُغْنِيهِ وُجُوهٌ يَوْمَئِذٍ مُسْفِرَةٌ ضَاحِكَةٌ مُسْتَبْشِرَةٌ وَوُجُوهٌ يَوْمَئِذٍ عَلَيْهَا غَبَرَةٌ تَرْهَقُهَا قَتَرَةٌ أُولَئِكَ هُمُ الْكَفَرَةُ الْفَجَرَةُ. இறுதியில் காதை செவிடாக்கும் அந்த பேரோசை முழங்கும் போது அந்நாளில் தன் சகோதரனையும் தாயையும் தந்தையையும் தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் விட்டு மனிதன் வெருண்டோடுவான். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அந்நாளில் தன்னை தவிர வேறெவரை பற்றியும் கவனம் செலுத்த முடியாத நிலை வந்தே தீரும். சில முகங்கள் அந்நாளில் பளிச்சிட்டுக் கொண்டிருக்கும், சிரித்துக் கொண்டும் மலர்ச்சியுடனும் இருக்கும். மேலும் அந்நாளில் வேறு சில முகங்களில் புழுதி படிந்திருக்கும், அவற்றில் இருளும் கருமையும் கப்பியிருக்கும். அவர்கள்தாம் நிராகரிப்பாளர்கள், தீயவர்கள்.